பாரசூட்ல வந்து பாம்பு தருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒளிஞ்சு உட்காந்துருவோம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவருக்கு தற்போது 104 வயதாகிறது. இவரது மனைவி நீலாவதிக்கு 90 வயதாகிறது. இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். தற்போது அனைவரும் பாபநாசத்தில் வசித்து வருகிறார்கள். முதியவர் சுந்தரமூர்த்திக்கு 2ஆம் உலகப் போரின் போது 1939 முதல் 45 வரை இந்திய ராணுவத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அதனையடுத்து 7 ஆண்டுகளாக நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துள்ளார். பிறகு சொந்த ஊருக்கு திரும்பி கிடைக்கும் வேலைகளை பார்த்து கொண்டு தனது மகள்களை வளர்த்து வந்துள்ளார். ஓடி ஓடி உழைத்த கால்கள் என்பதால் தானாகவே எழுந்து தண்ணீர் குடிப்பதையும் மெதுவாக வீட்டிற்குள்ளேயே நடைபயிற்சி செய்வதையும் வழக்கமாக்கி வருகிறார். அவ்வப்போது மகள்கள் மற்றும் பேர குழந்தைகள் அவருடைய ராணுவ அனுபவங்களையும் அக்காலத்து வாழ்க்கை முறைகளையும் கேட்க தனக்கு ஞாபகம் இருக்கும் விஷயங்களை சோர்வாகாமல் உற்சாகமாக அவர்களுடன் உரையாடுகிறார். நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தானுவான். வாசப்படியிலேருந்து பயன் பண்ணிட்டு இப்படியே போனது எல்லாம் எப்ப போனீங்க? 25 வயசுல தான் போயிட்டீங்களா? 20 வயசுல போனோம். 20 வயசுல போயிட்டீங்க. அங்க போகும்போது ஆளு அர்ஜென்ட்டுக்காக இப்ப சேர்ந்தாக்கா சண்டை என்ன போச்சுன்னா உடனே பிரியப்பட்டாங்க வீட்டுக்கு போயிடலாம் அவங்க இஷ்டத்துக்கு அப்படின்னாங்க. சண்டை முடிஞ்சது வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா இருப்பாங்க போறேன். சரி போயிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வந்துதான் பையனே சுட்டுட்டாங்க, போக கூடாதுன்னு சொன்னாங்க, போனாங்க சுட்டுட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட. வேலை பார்த்துருந்தாங்க. அவரு நைட்ல டியூட்டி போட்டுருந்தாங்க. அது பார்க்கறதுக்காக செக் பண்ணிட்டு வந்து இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது மகன் டியூட்டியில இருந்தான். ஆள் இருந்தான். நம்ம மகன் தானே அப்படின்னு ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு வந்தான். அடி எடுத்து மாற்றி அடி எடுத்து வச்சு அவன் மகனை சுட்டுட்டான். அப்பெல்லாம் அவன் மகனுக்கே இந்த வேலையை கொடுத்தாங்க. கடைசியில் இருக்கு அதான் 2வது உலக போறா. 2வது உலக போரு பாரசூட்ல வந்து பாம்பு தருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒளிஞ்சு உட்காந்துருவோம். பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கீங்க. பள்ளத்துல ஒளிஞ்சுக்கணும். அவங்க போனதுக்கு அப்பெல்லாம் அடிப்பாடு அடிப்பாடு போகும்போது அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் சகஜமா போச்சு. நான் முதல் பொண்ணு, 2வது பொண்ணு இறந்துட்டாங்க. 3வது பொண்ணு அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் 4வது. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் சூழ்நிலை காரணமாக திருமணம் ஆகலை. இவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் எங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. எங்களை படிக்க வச்சாங்க. நான் தான் அதில் கொஞ்சம் படித்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு எய்டட் ஸ்கூலில் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டோம். இப்போ அப்பா அம்மாவும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்கோம். ஆனால் எங்கள் சிஸ்டர், இந்த கடைசி சிஸ்டர் தான் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பார்த்துக்கிறது. இப்போதைக்கு இவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஏழ்மையான நிலையில் தான் இப்போவும் இருக்கிறோம். அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு மானிய தொகையாகவோ இவங்களுக்கு 60 வயசு ஆகுது. சிறு தொழில் செய்வதற்கு உள்ள ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு இவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். என் பேர் விஜயலட்சுமி. எங்களோட சுந்தரமூர்த்தி, நீலாவதி தான் அப்பா அம்மாவும். எங்களோட 4வது பொண்ணு நான். ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. நாங்கள் 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க தான். இவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க.
மிலிட்ரியில் எதிர்த்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. நெல் மிஷினில் சீவ மிஷின்ல எல்லாம் வேலை பார்த்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டாங்க. கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்தோம். அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா பென்ஷன் வருது. அவங்க 2 பேருக்குமே முடியல. அம்மாவுக்கு கூட காது கேட்காது. இவங்களுக்கு இப்போ வயசானதுனால காது கேட்கல. உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, மருந்து மாத்திரை, சளி இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு தொந்தரவு வந்துடும். ஆஸ்பத்திரி செலவு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உதவி செஞ்சாங்கன்னா, இவங்களை எனக்கு பார்த்துக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும்.